பொன்னாச்சி அம்மா, நீதான் கதின்னு உன் முன்னாடி வந்து நிக்கிற. என் மக ருத்ரா பாவம், எதுவும் அறியாத பொண்ணு. அவளுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனையில இருந்து நல்லபடியா மீண்டு வரணும். என் முத்து மாமாவும் அவளும் நல்லபடியா திரும்பி வரணும். அது உன்னோட பொறுப்பாதான். இந்தாங்க, இந்த பூஜை பண்ண மாலையை அவங்க கழுத்துல போடுங்க. ஐயா, முத்தரசன் ஐயா, ஐயா, முத்தரசன் ஐயா, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுறேன் ஐயா. வாங்க ஐயா. என்னம்மா, என்ன விஷயம்? எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க? என்னாச்சு? நான் உடனே முத்தரசன் ஐயாவை பார்க்கணும். முத்தரசன் எங்க அண்ணன் தான். ஆனா இப்ப அவர் ஊர்ல இல்லையே, வெளியூர் போயிருக்காரு. எதுக்காக போயிருக்காரு? என்கிட்ட சொல்றதுக்கு தயங்காதீங்க. நான் ஏற்கனவே முத்தரசன் ஐயா கிட்ட முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். என்ன முக்கியமான விஷயம் சொல்லிருக்கீங்க? அது சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. அவர் கூட ஒருத்தர் இருப்பார்ல, இடுப்புல துண்டு கட்டிக்கிட்டு. அவருக்கு என்ன நல்லா தெரியும். யாரு? ஓ, அண்ணாமலை அண்ணன் சொல்றீங்களா? அவர்தான் நினைக்கிறேன். அவரு அண்ணியோட கோயிலுக்கு போயிருக்காரு. எந்த கோயிலுக்கு போயிருக்காரு? நம்ம ஊரு பொன்னாச்சி அம்மன் கோயிலுக்கு. சரிங்க, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். ரொம்ப அவசரமான விஷயம். ஆத்தா மகமாயி, எப்படியாவது நடக்க போற கெடுதல தடுத்தாகணுமே. எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே. குருஜியை பார்க்கணும். குருஜி இருக்காரு. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் அவர்கிட்ட சொல்லி ஆகணும்ல. என் பொண்ணு பேரு ருத்ரா. அவ சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் அவளே பண்ணிட்டு அவதான் பண்றான்றது அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. நானா பண்ணு கடைசியில் அவளே என்ன கேட்கறா. அவளுக்கு ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அவளை எப்படியாவது குணப்படுத்தணும்னு அவளை நான் வெளியே கூட்டிட்டு போகும்போது தான் ஒரு சாமியார் குருஜி பத்தியும் இந்த இடத்த பத்தியும் சொன்னாரு. என் பொண்ணு குணமாகணும், அதுக்காக தான் அவளுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உடனே குருஜி கிட்ட கூட்டு போறேன். இதை நிச்சயம் சரி பண்ணிடலாம். ரொம்ப நன்றிங்க. வாங்க. இறைவனின் அம்சமாக நமக்குள் இருக்கும் ஆன்மாதான் நமக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. நாம் செய்த செயல்கள்தான் ஆன்மாவின் கர்ம வினையாக மாறி எல்லா சிக்கல்களுக்கும் காரணமாக இருக்கிறது. எனவே இந்த கர்ம விளைவுகளை களைந்தெறிவதே நாம் இப்பிறவி எடுத்ததின் நோக்கமாக இருக்கிறது. இப்படி முன் விளைவுகளின் முடிச்சவிழ்த்து பின் விளைவுகளை பிசைந்தெறிந்து வரும் வினையெல்லாம் முளைக்க விடாமல் அறுத்தெடுத்து அப்படி ஒரு அருள் வேண்டி கடவுளிடம் சரணாகதி அடைந்தவருக்கு மோட்சம் என்பது வெகு தூரத்தில் இல்லை, இப்பிறவியிலேயே கிடைத்துவிடும். குருஜி,
சரி, உங்க குழந்தை இங்க உட்காரட்டும். நீங்க தனியா போய் அந்த தியான மண்டபத்துல உட்காருங்க. சாமி, எனக்கு ஒன்றும் இல்லை. என் பொண்ணுக்கு தான் உடம்பு சரியில்லை. கவலையே படாதீங்க. நீங்க சரியான நேரத்துல தான் என்னை தேடி வந்திருக்கிறீங்க. சரி பண்ணிடுவோம். உங்க பொண்ணுங்கிறது உங்க ரத்த பந்தத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு உயிர். அதனால நடத்த போற பூஜையில பங்கெடுத்து சில சடங்குகளை செஞ்சா அவளுக்கு நல்லது. நீங்க உட்கார்ந்து சில சடங்குகளை செய்யறப்போ அவளை பிடிச்சிருக்கிற துர்சக்தியிலிருந்து விடுவிக்கப்படுவா. அதனாலதான் சொல்றேன், நீங்க போய் மண்டபத்துல உட்காருங்க. ருத்ரகுட்டி, அங்க போய் உட்காரு. நீங்க உட்காருங்க, குருஜி இப்ப வந்துருவாரு. என்னம்மா சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு முத்தரசங்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கீங்களா? ஆமாங்கய்யா, அவர் செங்கல் சூளைக்கு நானே தேடி போய் சொல்லியிருந்தனே. ஏதாவது தவறா தெரிஞ்சதுன்னா என்கிட்ட உடனே சொல்லுங்கன்னு சொல்லியிருந்த. அத மறந்துட்டு எப்படி வெளியூர் போனாரு? தெரியலையாம்மா, அவனோட பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவளை குணப்படுத்தணுங்கிறதுக்காக டென்ஷன் நீங்க சொன்னதை மறந்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப அவர் பொண்ண சரி பண்றதுக்காக போயிருக்க அந்த ஊர்ல தான் அவருக்கு ஆபத்து இருக்கிறதா ஏன் அத்தா ஏன் கனவுல வந்து சொன்னான். அவரு போயிருக்கிற இடத்துல அவரை வசியம் பண்றதுக்காக ஒரு துர்சக்திய அவர் மேல ஏவி விட போறாங்க. அந்த ஏவலை பண்றதுக்கு முன்னால நாம அவரை காப்பாத்தி ஆகணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தியான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. ஏதாவது பண்ணணும்னு. தங்கச்சி, தயவு செஞ்சு நீ அழாத. என்னம்மா, அவனுக்கு ஃபோன் பண்ண கூட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலம்மா. ஒரே ஒரு வழி இருக்கு. குறுகிய நேரத்துல அத பண்ணணும். அத உங்களால பண்ண முடியுமா? முத்து மாமாவுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு வந்த கனவுப்படி பஞ்சபூதங்களையும் அடக்கி சூட்சம வடிவத்துல தன் கையில வச்சிருக்க ஒருத்தர் தான் முத்தரசன் ஐயாவ வசியம் பண்ண போறாருன்னு ஆத்தா குறிப்பா சொன்னான். அத தடுக்கணும்னா நீங்களும் பஞ்சபூதங்கள் வடிவில் உள்ள அம்மன் சிலைகளை வச்சு பதில் பூஜை செய்யணும். இத செய்யறதுக்காக இங்க ஒரு சாமியார் இருக்காரு. ஆனா பூஜைக்கு முன்னால மிக கடுமையான வேண்டுதல்களை செய்யணும். அத நீங்க எப்படி செய்ய போறீங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். நீங்க இத சரியா செய்யலனா பிரச்சனை ஆயிடும். சரியா செஞ்சிட்டா முத்தரசன் ஐயாவ அவங்க வசியம் பண்ணாம தடுத்துடலாம். என்ன மாதிரி வேண்டுதல் எல்லாம் செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். நீங்க சொன்ன எல்லாத்தையும் கண்டிப்பா செய்யறேம்மா. ருத்ராக்காகவும் என் முத்து மாமாவுக்காகவும் என் உயிரை விட கூட தயாரா இருக்கேன். அண்ணே, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. இவங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிடுவேன்னு. நீங்க இவங்க சொல்ற சாமியார வர வைங்க. சரி சரி தங்கச்சி, வாங்கம்மா.
நீதான் கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தினு உணர்றேன். கண்டிப்பா நான் செய்ய போற பூஜை வேண்டுதல்கள் எல்லாத்துக்கும் நீதான் துணை இருந்து அருள் புரியணும் ஆத்தா. வணக்கம் சாமி. வணக்கம்மா. என்ன மாமா வந்து சேர்ந்துட்டாரா? வந்து சேர்ந்துட்டாரு. பூஜையும் தொடங்கியாச்சுமா. இப்ப முத்தரச பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம கண்ட்ரோல்ல வந்துட்டாரு. நடக்க போறது எல்லாத்தையும் நல்லபடியா நடக்கிற மாதிரி குருஜி பாத்துப்பாரு. இனிமே நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கல்யாணம் நடக்க போகுது. நீங்க இவ்ளோ சொல்றீங்க, ஆனாலும் எனக்கு நம்பிக்கையை விட பயம்தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா ஒருவேளை பூஜையில எதுவும் தடங்கள் வந்து இப்போ நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இல்ல ஒரு நொடி கூட என் மாமா என்ன அந்த வீட்டுல இருக்க விட மாட்டாரு. கழுத்தை புடிச்சு அசிங்கப்படுத்தி வெளியே தள்ளிடுவார். அதனால தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தி கொடுங்க. அட என்னம்மா நீங்க, என் உயிரை பணையம் வச்சு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கீங்களே? ஒரு நிமிஷம் என் கூட வாங்க, உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க. வருது, வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. பாருங்க முத்தரசனுக்கு வசியம் பண்றத. உலகத்தில் ஜனித்த அத்தனை ஆத்மாக்களும் எனக்கு கட்டுப்பட வேண்டும். என் எதிரில் இருக்கும் இந்த ஆத்மா என் சொல்லுக்கு உடன்பட வேண்டும். என் சொல்லுக்கு உடன்படும் இந்த ஆத்மாவை என் கட்டுக்குள் நான் வைத்திருக்க வேண்டும். உங்க பேர் என்ன? முத்தரசன். உங்க ஊர் என்ன? படூர். உங்க பொண்ணோட பேர் என்ன? ருத்ரா. சரி, இப்போ நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? தயங்காம சொல்லுங்க, யார கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க?
ஆசைப்படியே இந்த திருமணம் நடக்க எனது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். சரி, இப்போ எப்படி உணர்றீங்க? சந்தோஷமா இருக்கு. போய் யாக பூஜைக்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஸ்வேதா மேடம், இப்போ உங்க கண்ணெதிரிலே பாத்துட்டீங்க. இப்பவாது நம்புறீங்களா இல்ல இன்னும் சந்தேகம் இருக்கா? இல்ல. எங்க குருஜி சாதாரண குருஜி இல்ல, குருவுக்கெல்லாம் குரு. கொல்லிமலையில 16 வருஷம் கடுந்தவம் ஏற்றி பல்வேறு சித்திகளை அடைய பெற்றவர். இப்ப கூட மிகப்பெரிய முயற்சி எடுத்துதான் முத்தரசம் மனசுல இந்த விஷயத்த பூஜை மூலியமா விதைக்க போறாரு. மனித மனங்கிறது அளப்பரிய சக்தி பெற்றது. அப்படிப்பட்ட மனித மனச அடக்கி ஆள்றது சாதாரண விஷயம் இல்ல. நடக்க போற பூஜையில குருஜி முத்தரசம் மனசுல சூட்சும விதைய விதைக்க போறாரு. இந்த வசியம் முத்தரசம் மனசுல எப்போதும் இருந்துகிட்டு ஸ்வேதாங்கிற உங்க பேரு தான் திருமணம் செஞ்சுக்க போற பொண்ணோட பேருன்னு அவர் மனசுல நிலைச்சு நிக்கும்.